நறுமலர் தீபம் வலைவழி ஆசிரியர் சொந்தங்களே, நம்மளுடைய பயிற்சி மையத்தில் தற்பொழுது புதிதாக யூஜிடிஆர்பிக்கான வகுப்புகள், பிஜிடிஆர்பிக்கான வகுப்புகள் நம்ம நடத்திட்டு வரோம். இந்த வகுப்புகள் முழுக்க உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றதுனால இரவு நேரங்களில் மட்டுமே நடைபெறுகிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளுகிற ரெக்கார்டட் வீடியோ பார்த்து கொள்ளுகிற அப்ளிகேஷன் வசதியும் இருக்கிறது. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச், யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச், பிஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்சுக்கான முன்பதிவும் நடைபெற்று வருகிறது. இதை மாணவர்கள், ஆசிரியர் சொந்தங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, மூல புத்தகங்கள் படிக்க வேண்டுமா, அதாவது ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக் படித்தாதான் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற இது குறித்து தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு வகையான ட்ரெண்டிங் வரும். டிஆர்பியை பொறுத்த வரைக்கும், அது டிஆர்பியாக இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் எல்லா அரசு தேர்வுகளுக்குமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வகையான ட்ரெண்ட் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் 1-2 கைடு வாங்கி படித்தாலே போதும். ஒரு காலகட்டத்தில் சில கைடு இருந்தது, பிளாட்பாரத்தில் நிறைய கைடு இருந்தது. அந்த கைடோட பேர் சொல்ல விரும்பலை. அந்த கைடு வாங்கி படித்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாஸ், அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்தது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, விவரம் தெரிந்தவர்கள், ஏற்கனவே அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்கள், கொஞ்சம் படித்தவர்கள், இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, கொஞ்சம் சிட்டியில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த கைடு வாங்கி படிங்க, நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சஜஷன் கொடுப்பாங்க. ஒரு கட்டத்திற்கு பின்னாடி அது என்னாச்சு அப்படின்னா, கொஞ்சம் அப்படியே போச்சு. அதற்கு பின்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்கேயாவது ஒரு கோச்சிங் சென்டர் போங்க, டைரெக்டாக நடக்கக்கூடிய, அப்போல்லாம் ஆன்லைன் கிடையாது, அதனால் டைரெக்டாக ஒரு கோச்சிங் சென்டர் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோச்சிங் சென்டருக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லா கிளாஸ் எடுப்பாங்க, அதனால் நீங்கள் பாஸ் பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த காலகட்டத்தில் ரொம்ப விவரம் தெரிந்த மக்கள், நல்ல படித்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய பசங்களை இந்த மாதிரியான இடத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த சமயத்தில் இந்த கோச்சிங் சென்டருக்கு பணம் கட்டுவதற்கு அவர்களிடம் வசதி இருந்தது. அந்த காலகட்டத்தில் நல்லா போய் ரெகுலராக தினமும் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க மேக்ஸிமம் பாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்திற்கு பின்னாடி திரும்பவும் சீனியாரிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது. அதுக்கு பின்னாடி மீண்டும் இப்போ சமகால கட்டத்தில் எல்லாம் தேர்வு அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. இப்போ தேர்வு அப்படின்னு வந்த உடனே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகளில் ஒரு 3 பிரச்சனைகள் இருக்கிறது, குறிப்பாக பிஜிடிஆர்பிக்கு, யூஜிடிஆர்பிக்கு. என்ன சார் 3 பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆர்பிக்கு 150 கேள்விகளுமே உங்களுக்கு மேஜர் தான் அப்படின்றதுனால உங்களுக்கு அவங்களே சிலபஸில் சில புத்தகங்களை கொடுத்துட்டாங்க. இதுதான் புத்தகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சிலபஸ்லேயும் கீழே சில பாடத்தில் கொடுத்துருக்காங்க, சிலது கொடுக்காமையும் விட்டுருக்காங்க. இதுதான் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி ஒரு சில புத்தகங்களே கொடுத்துட்டாங்க. சில சிலபஸில் புத்தகம் இல்லைன்னு சொன்னால் கூட அந்த டாப்பிக்கை படிச்சிங்கன்னாவே தெரியும் இது எந்த புக் கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது யூஜிடிஆர்பிக்கு கட்டாயமாக நீங்கள் என்ன மெட்டீரியல் படித்தாலும், என்ன கிளாஸ் அட்டன் பண்ணாலும், அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் படித்தா மட்டுமே வேலைக்கு போக முடியும் என்பது ஒரு உறுதியான ஒரு செய்தி. கடந்த காலகட்டங்களில் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நம்மளுடைய அகாடமியில் படித்து பாஸ் பண்ண நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நான் ஒவ்வொரு சனிக்கிழமையும், ஒரு வாரம் விட்டாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்மளுடைய அகாடமியில் ஏற்கனவே தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்று இப்போ அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி படித்தார்கள், எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பது குறித்து வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் பார்க்கலாம். நீங்கள் லைவாகவும் அட்டன் பண்ணலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த அவர்களுடைய நேரடியான அனுபவம் உங்களுக்கு பெரிய பயனுள்ள வகையில் இருக்கும். அதனால் அவர்கள் சொன்ன பெரும்பாலான ஆசிரியர் சொந்தங்கள் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூல புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இது யூஜிக்கு. பிஜிடிஆர்பிக்கு என்ன சார் பண்ணுறது, நாங்கள் எப்படி சார் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய இடங்கள் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. பெரும்பாலான மக்கள் என்ன செய்கிறதில்ல அப்படின்னா, அந்த சைக்காலஜியை ஒரு ஆப்ஷனலாக எடுத்துக்கிறதே இல்லை. நான் மேஜர் மட்டும் 110 மார்க் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க நம்மளுடைய மக்கள். ஆனால் அந்த சைக்காலஜியும் குறிப்பாக இந்த ஜிகேயும் அவங்க தொடரதே இல்லை. இதுதான் இந்த 3 பிரச்சனை. ஒரு பிரச்சனை ஜிகே, இன்னொரு பிரச்சனை சைக்காலஜி, இன்னொரு பிரச்சனை நான் 110 மார்க் மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம். இந்த 3 பிரச்சனை.
இதெல்லாம் இல்லாமல் இப்போ சமகால கட்டத்தில் இன்னொன்று தமிழ் தகுதி தேர்வு அப்படின்ற பிரச்சனையும் இருக்குது. யூஜிடிஆர்பிக்கும் இருக்குது, பிஜிடிஆர்பி இருக்குது. ஸோ இந்த 4 பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஒரு பிரச்சனையாக நான் சொல்கிறேன். தமிழ் தகுதி தேர்வுக்கு தேர்ச்சி பெறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பாடத்திட்டத்தை சார்ந்தவராக இருந்தாலும் 9th 10th புத்தகம் மட்டும் படித்தா போதும், வேறு எதுவும் படிக்க தேவையில்லை. ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக், சரிங்களா? இது ஒன்று. இந்த பிரச்சனை சால்வ். அடுத்து 2வது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிகே. அது நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டே வரணும், உலக நடப்புகளை பார்த்துக்கிட்டே வரணும். அது அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தான் பண்ணணும். ஒரே நாளில் உட்காந்து படிக்க முடியாது. 1 மாதத்தில் 2 மாதத்தில் இப்படி வந்து ஜிகேயை படித்து பாஸ் பண்ண முடியாது. அதில் 10க்கு 10 மார்க் அப்படியே பிஜிடிஆர்பிக்கு வாங்க முடியாது. யூஜிடிஆர்பிக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்த 2 பிரச்சனை 2வது பிரச்சனை. அடுத்து 3வது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு சைக்காலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய 30 மார்க் இருக்குது. மேக்சிமம் வந்து 90% மக்கள் இந்த சைக்காலஜியை வந்து தொட்டு கூட பார்க்குறதில்ல. காரணம் என்ன சார் அப்படின்னா எல்லாருமே இர்ரெகுலரில் படிக்கிறாங்க சமகால கட்டத்தில். நேற்று கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நேற்று கூட டெமோ கிளாஸ் கெமிஸ்ட்ரி, பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி டெமோ கிளாஸில் இதை பற்றி பேசினேன். அதே மாதிரி பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் டெமோ கிளாஸில் பேசியிருக்கேன். பிஜிடிஆர்பி மேக்ஸ் டெமோ கிளாஸில், இந்த மாதிரி எந்த டெமோ கிளாஸ் இருந்தாலும் நான் சொல்கிறேன். யாருமே சைக்காலஜிக்கு பெரிய அளவுக்கு வந்து முக்கியத்துவம் தரதே இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த இரெகுலரில் அவங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்றதுனால சைக்காலஜிக்கு என்ன புத்தகம் வாங்கணுமா, அது சைக்காலஜி அப்படின்றது வந்து புரிஞ்சு படிக்கணும். ஆனால் எப்படி படிக்கிறது, எங்கே படிக்கிறது, என்ன புத்தகம் படிக்கிறது, இது போதுமான அளவிற்கு அவர்களுக்கு வந்து தெரியறதில்ல. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைக்காலஜியில் கோட்டை விட்டுறாங்க. இப்போ இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை இதுதான். ஒரு அடிப்படை தமிழ் நீங்கள் 11th அதாவது 9th 10th படித்தா போதும், ஜிகேக்கு இந்த மாதிரி பார்த்துட்டு வந்தால் போதும். அதுக்கு அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி பிஜிடிஆர்பிக்கு இருக்கிறதுல சைக்காலஜி. இந்த சைக்காலஜிக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் புரியலைன்னா நீங்கள் அதில் வந்து பாஸ் பண்ணவே முடியாது. குறிப்பாக அதில் அதிகமான மார்க்கே வாங்க முடியாது. பெரும்பாலும் 10 மார்க்கு மேலே தாண்டாமல் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிகபட்சமாக எதில் சார் நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னா சைக்காலஜியில் தான் பண்ணணும். அதை நம்ம அகாடமியில் தனித்தனியாக நம்ம கொடுக்குறோம். சைக்காலஜி மட்டும் வேணும்னாலும் கொடுக்குறோம், சைக்காலஜி டெஸ்ட் மட்டும் வேணும்னாலும் கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து மேஜர் மட்டுமே போதும் அப்படின்னாலும் சில பேர் கேட்குறாங்க, அதுவும் கொடுக்குறோம். ஸோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். இது 2. சரிங்க சார், நம்ம ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்துக்கு வந்துடுவோம். இப்போ டெக்ஸ்ட் புக் வந்து ரொம்ப அவசியமா அப்படின்னு சொன்னால் 100% உங்களுக்கு 2027 எண்டு அல்லது 28 கால்பர பண்ணக்கூடிய இந்த தேர்வில் நீங்கள் ஒரு முதுகலை ஆசிரியராக மாற வேண்டுமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நாம் சொல்லக்கூடிய 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். 1 என்ன அப்படின்ட்டுனா கட்டாயமாக நீங்கள் ஒரு பயிற்சி மையத்துக்கு போகணும். நீங்கள் எந்த பயிற்சி மையத்துக்கு போனாலும் சரி, இது முதல் விஷயம். பயிற்சி மையத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க பாஸ் பண்ணி விட்டுருவாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. அது எதுக்கு அப்படின்னா உங்களோட எவ்வளோ பேர் போட்டி போடுறாங்க, எவ்வளோ மார்க் வாங்குறாங்க, அவங்கள பார்த்தாவது நமக்கு ஒரு உத்வேகம் வரும். இவ்வளோ பேர் படிக்கிறாங்களா, இவங்களை விட நம்ம மார்க் இவ்வளோ கம்மியாக இருக்கிறோமா, இந்த மேடம் எப்போ பார்த்தாலும் பளிச்சுன்னு பதில் சொல்கிறாங்களே, நமக்கு அப்படி தெரியலையே, அப்போ இவங்க எவ்வளோ நேரம் படிப்பாங்க, இவங்க இவ்வளோ மார்க் வாங்குறாங்களே, இவங்க மட்டும் எவ்வளோ நேரம் படிப்பாங்க அப்படின்னு ஒரு வகையான பொறாமை உணர்வு எட்டி பார்க்கும். உங்களோட எவ்வளோ பேர் ஓடிட்டுருக்காங்க அப்படின்ற அந்த எண்ணிக்கை தெரியும். அதற்காகத்தான் நான் என்ன செய்கிறேன்னா கோச்சிங் சென்டர் போக சொல்கிறேன். 1. அப்புறம் உங்களுடைய வகுப்பு எடுக்குவாங்க. உங்களுக்கு புரியாத பாடங்கள் இருக்கும், அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லித்தருவாங்க. குறிப்பாக வந்து கொஸ்டின் அனலைசிங் வந்து சொல்லித்தருவாங்க. கேள்வி எங்கிருந்து வருது, எப்படி வருது, இதற்கு முந்தைய காலகட்டத்தில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன, இனிமேல் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்ற அந்த ஐடியா வந்து அதில் சொல்லித்தருவாங்க. அதனால் நீங்கள் கட்டாயமாக ஒரு இடத்துக்கு போகணும். சார் வசதி இல்லை சார், என்னால் போக முடியல அப்படின்னு சொன்னால் அதற்கு மாற்று ஆப்ஷன் நான் சொல்லிடுறேன். என்னால் பணம் கட்டி படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் மாற்று ஆப்ஷன் உங்களை மாதிரியே ரொம்ப வெறித்தனமாக படித்து கொண்டிருக்கக்கூடிய யாராவது ஒரு 4 நபர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த 4 பேரோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் போதுமானது. நீங்கள் குழு கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யலாம்னா ஜெயிச்சிடலாம். சரிங்களா? இது ஒரு விஷயம். அப்புறம் எங்கேயாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா கூட போதுமானது. மூல புத்தகங்களை படிச்சுக்கிட்டு குரூப் ஸ்டடி பண்ணிக்கிட்டு கூடவே வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னாவே போதுமானது. இது வந்து இந்த வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய நம்ம
சகோதரர்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம். சரி, இப்போ 4 விஷயத்தில் முதல் விஷயம் சொல்லிட்டோம் என்ன சார் அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் கட்டாயமாக ஒரு கோச்சிங் சென்டர் போகணும்னு சொல்லிட்டு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சொல்லப்போனால் இதுதான் முதல் விஷயமா பார்த்துருக்கணும். என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நாம் ஏன் இன்னும் ஜெயிக்கலை? அதுக்கு நமக்கு சைக்காலஜி பிரச்சனையா, அல்லது ஜிகே பிரச்சனையா, அல்லது மேஜரே பிரச்சனையா, அல்லது நம்ம டிஸ்டன்ஸில் படித்தது பிரச்சனையா, அல்லது நம்ம ரெகுலரில் படித்தாலும் அது மேலே பெரிய அளவுக்கு அக்கறை இல்லாமல் படித்தது பிரச்சனையா, வெறும் மெட்டீரியல் மட்டுமே படிக்கிறது பிரச்சனையா, சரியாக டிஸ்கஸ் பண்ணாதது பிரச்சனையா, போதுமான டெஸ்ட் அட்டன் பண்ணாதது பிரச்சனையா, என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் செகண்ட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்றத நம்ம முடிவெடுக்க முடியும். ஸோ முதல்ல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிங்க. இது ஒரு பார்ட்டு. சரிங்களா? இது 2வது பாயிண்ட்டு. அடுத்து 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, வரக்கூடிய இதில் நம்ம கன்ஃபார்மாக ஜெயிக்கணும். ஸோ ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏற்கனவே நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் சொந்தங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற விவரம் தெரியணும். நேராக டிஆர்பியினுடைய வெப்சைட் போங்க. லாஸ்ட் இயர் நீங்கள் யூஜி டிஆர்பியாக இருந்தாலும் சரி, பிஜி டிஆர்பியாக இருந்தாலும் சரி, லாஸ்ட் இயர் செலெக்ஷன் லிஸ்ட் இருக்குது இல்லைங்களா, சிவி லிஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்கள். செலெக்ஷன் லிஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் எவ்வளோ பேர் போட்டி போட்டிருக்காங்க, எவ்வளோ ஃபஸ்ட் மார்க்கு, எவ்வளோ லாஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த வேரியேஷன் அப்படின்றது, இவ்வளோ பேர் வேலை கிடைக்காமல் இருக்காங்க, இவங்க எல்லாருமே நமக்கு போட்டி தானா அப்படின்றத முதல்ல என்ன செய்யுங்க அப்படின்னா கணக்கில் எடுத்துக்கோங்க. இந்த கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால் ஈஸியாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நாம் எங்கே இருக்கிறோம், இன்னும் எவ்வளோ தூரம் ஓடணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்துடும். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு வியூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்ததாக என்ன அப்படின்னா, சார் இவ்வளோ பேர் இருக்காங்களே, இவங்களில் இருந்து நாம் எப்படி வேறுபட போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் என்ன செய்கிறாங்க? கோச்சிங் போகிறாங்க. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? மெட்டீரியல் வாங்கிக்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போ யாருமே செய்யாத ஒன்றை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொன்னால், அதுதான் நான் ஃபைனலாக சொல்லக்கூடிய டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லக்கூடியது. எல்லாரும் மெட்டீரியல் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்கிற போது, நீங்கள் மட்டும் ஒரிஜினல் டான்ஸ்கியோட சிலபஸை டவுன்லோட் பண்ணி சரியான பாடப்புத்தகத்தை எடுத்து, இன்றைக்கி ஒரே டைட்டிலில் 4 புக்கு 5 புக்கு இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவு பண்ணி அந்த புக்கை வாங்கி அந்த புக்கை அண்டர்லைன் பண்ணி தேவையான பாயிண்ட்ஸை எடுத்து, உங்கள் மெட்டீரியலில் இல்லாத பாயிண்ட்ஸ் இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது, இந்த புத்தகத்தில் இல்லாத பாயிண்ட்ஸ் இந்த மெட்டீரியலில் என்ன இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி, உங்களோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வெற்றியாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேரோட உட்காந்து, சார் நான் ஒரு யூனிட்டுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகளாக எடுக்கிறேன், நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு ஒரு சின்ன சின்ன குறிப்புகளாக எடுங்க, நம்ம 2 பேரும் ஒருத்தரை ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம 4 பேர் இருக்கோன்னா ஆளுக்கு ஒரு யூனிட்னா 4 யூனிட் ஆகிடுச்சு, ஆளுக்கு 2 யூனிட்னா 8 யூனிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பொழுது நீங்கள் வாசிக்க தொடங்குகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் 100% 2028 அப்படின்னாலும் சரி, அல்லது வரக்கூடிய யூஜிடிஆர்பியாக இருந்தாலும் சரி, 100% உங்களால் வெற்றி பெற முடியும். இவ்வளோதாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த 4 விஷயங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற்று விடலாம். நான் முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு திரும்பவும் வரேன். மூல நூல்களை படித்தால் மட்டுமே சமகால கட்டத்தில் வெற்றி பெற முடியும். சார் அதுக்கு நான் எங்கே போவேன், என்னால் அவ்வளோ புத்தகத்தை வாங்க முடியல, நீங்கள் சொன்ன மாதிரியே டான்ஸ்கி சிலபஸ் நான் போய் பார்த்தேன், என்னோடய சிலபஸ் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்தேன், அதில் ஏகப்பட்ட புத்தகம் கொடுத்துருக்குறான், அவ்வளோ புத்தகத்தையும் நான் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு ஒரு 5000 ரூபாய் தேவைப்படும். சரிங்களா? அப்போ 5000 ரூபாய் என்னிடம் இல்லை அப்படின்னா அதற்கு மாற்று ஆப்ஷனல் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் 4 பேராக படிக்க தொடங்கி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த 4 பேரும் ஆளுக்கு 2 யூனிட் புத்தகத்தை மட்டும் வாங்கிக்கோங்க, படிச்சுட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதான் ஆப்ஷன். இல்லை சார் அந்தளவுக்கு கூட என்னால் 2 யூனிட் கூட வாங்க முடியாது அப்படின்னா நூலகத்துக்கு போங்க. நூலகத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான புத்தகங்கள், பெரும்பாலான புத்தகங்கள் கிடைக்குது. ஸோ யாருமே இந்த நூலகம் பக்கம் போகாத போது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். நான் என்ன சொல்ல வரேன் ஃபைனலாக அப்படின்னா, இந்த உலகத்தில் வேறு யாரும் செய்ய முடியாத செயல்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றியாளர்கள்.
ஸோ யாராலும் மூல புத்தகத்தை படிக்காமல் சார் அப்புறம் அடுத்த கேள்வி வரும், சார் டெக்ஸ்ட் புக் தான் அவ்வளோ பெருசு இருக்குல்ல சார், அவ்வளோ பெரிய புக்கை நான் உட்காந்துட்டு படிக்கும்போது எனக்கு தூக்கமாக வருது சார், நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அதற்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பாடம் இருக்குது அப்படின்னா அந்த பாடத்தோட சுருக்கம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த இடத்துல கேள்வி வரும், இப்படி தான் படிக்கணும், இப்படியெல்லாம் படிங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு, இனிமேல் இந்த மாதிரியான கேள்விகள் வரும்னு சொல்லித்தருவாங்க. ஸோ அப்படி சொல்லித்தரும்போது உங்களுக்கு அவர்கள் சொல்லித்தந்த பிறகு நீங்கள் அந்த டெக்ஸ்ட் புக்கை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சோர்வு இருக்காது. அவங்க சொல்லி கொடுத்ததை விட இதில் இன்னும் கூடுதலான செய்திகள் நிறைய இருக்கே, பரவாயில்லையே அப்படின்ற எண்ணம் வரும். சரிங்களா? அதை விட இது எல்லாத்தையும் விட கடைசி பிரம்மாஸ்திரம் ஒன்று சொல்கிறேன். என்ன சார் கடைசி பிரம்மாஸ்திரம் அப்படின்னா, ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொன்ன விஷயந்தான். என்ன சார் அந்த பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர் அல்லது லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஷின் பேப்பர் ஆன்சரோடு டவுன்லோட் பண்ணி அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வைக்கணும், சிலபஸ் கையில் வைக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, உங்களை விட நீங்கள் எந்த தேர்வுக்கு தயாராகிறீங்களோ அதை விட பெரிய தேர்வு என்ன. இப்போ யூஜிடிஆர்பிக்கு நீங்கள் தயாராகிறீங்கன்னா, நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா யூஜி கெமிஸ்ட்ரினா பிஜி கெமிஸ்ட்ரியில் என்ன மாதிரியான கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பரில். அதே மாதிரி நெட்டு கொஷின் பேப்பரில் என்ன மாதிரியான கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? இதுதான் வந்து பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி சிஎஸ்ஐஆர் எக்ஸாமில் என்ன மாதிரி கெமிஸ்ட்ரியிலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இது வரைக்கும் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, இனிமேல் என்ன கேள்வி கேட்க போகிறாங்க. இந்த 2 தாங்க கோச்சிங் சென்டர். கோச்சிங் சென்டரோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பாடத்தை எளிமையாக்கி தருவது. 2வது விஷயம் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி கொஷின் வந்து கேட்டிருக்கிறாங்க. 3வது விஷயம் வந்து இனிமேல் எந்த கேள்வி கேட்பாங்க. இந்த 3 விஷயத்தை சொல்லித் தருவதுதான் கோச்சிங் சென்டர். இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெற்றி பெறுவதை 100% யாராலும் தடுக்க முடியாது, என்ன காரணத்தினாலும் தடுக்க முடியாது. நான் இதுவரைக்கும் சொன்ன பிரச்சனைகள் என்னென்ன, அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகள் என்னென்ன எல்லாவற்றையும் பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் சரியாக கடைபிடிக்கிற போது நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும் சரி, நகரத்தில் இருந்தாலும் சரி, வசதியானவராக இருந்தாலும் சரி, வசதியற்றவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் வெற்றி பெறுவதை இந்த உலகத்தில் யாராலும் தடுக்கவே முடியாது என்பதை 100% நாங்கள் உங்களுக்கு உறுதி தருகிறேன். இதை நிச்சயம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க, இதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பயிற்சி மையத்தில் அனைத்து பாடத்திற்குமான வகுப்புகள், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. நம்மளுடைய ஏற்கனவே படிக்கக்கூடியவர்களிடம் கேளுங்கள், எப்படி சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பதை கேட்டு தெரிந்து அதற்கு பிறகு உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். தருமபுரி மாவட்டத்தில் நம்மளுடைய அகாடமி ஒரு தனி சிறப்பான ஒரு அகாடமியாக ஒவ்வொரு ஆண்டும் பல சாதனைகளை சத்தமில்லாமல் சாதித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அகாடமியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மிடம் படித்து கொண்டிருக்கிறவரிடம் நீங்கள் கேட்டு பாருங்கள், தெரியும். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.